ஃபர்ஸ்ட் அந்த உடைஞ்சு போன அந்த பலிபீடத்தை அவன் ரிப்பேர் பண்ணா. இப்ப அவன் என்ன பண்ணா? பிரேயர் பண்றான், ப்ரிப்பேர் பண்றான். அவன் ப்ரிப்பேர் பண்றான். ஹல்லேலூயா. அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவன் ஜெபிக்கிறான். அப்பா, இப்படிதான் இந்த ஜனங்களோட நிலைமை இருக்கு, இதை மாற்றுங்கப்பா, நீரே மெய்யான தேவனின் விளங்கும்படி செய்யுங்கப்பான்னு சொல்றான். அப்ப என்ன நடந்ததுன்னா, அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது. உடைக்கப்பட்ட பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி வராது. செப்பனிடப்பட்ட பலிபீடத்துல மட்டும்தான் கர்த்தரோட அக்கினி வரும். இன்னைக்கு ஒருவேளை பலிபீடம் உடைஞ்சு போய் இருந்தா அங்க தேவனோட அக்கினி இருக்காது, அங்க ஜெபம் இருக்காது, அங்க வார்த்தை இருக்காது, அங்க ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த உடைந்த பலிபீடத்துல எலியா பலிகளை செலுத்தவில்லை. முதல் அந்த பலிபீடத்தை என்ன பண்ணா? ரிப்பேர் பண்ணா. அவன் ரிப்பேர் பண்ணான். ரிப்பேர் பண்ணி he prepared himself in prayer. He prepared himself. அப்ப என்ன வந்துச்சு? blessings, power வந்துச்சு. அப்பதான் அங்க என்ன வந்துச்சு? பவர் வந்துச்சு. ஹல்லேலூயா. சரி, அக்கினி வரணும், எனக்கும் ஆசையா இருக்கு. அக்கினி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்தது? அந்த சூழ்நிலை என்னன்னா, அங்க மழை இல்லை. ஜனங்க பாவத்தை செஞ்சாங்க. ஏசபேலும் அகாபும் பாகால் வழிபாடுல போனதுனால அந்த தேசத்து மேல ஒரு சாபம், ஒரு நியாய தீர்ப்பு. என்ன ஆச்சு? நோ ரெயின். எல்லாம் வறட்சி. எல்லாம் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்த அந்த காலம். அப்போ எல்லாரும் இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனை நோக்கி அந்த அக்னியை பார்த்ததும் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? 1 ராஜாக்கள் 18:39 வாசிக்கலாம். இதை கண்ட மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்த அக்கினி கீழே பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்ட வராத அக்கினி இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனை நோக்கி எலியா ஜபிச்ச மாத்திரத்துல அந்த அக்கினி இறங்கி வந்ததை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் முகக்குப்புற அப்படியே விழுந்துட்டாங்களாம். விழுந்து இஸ்ரவேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனேன்னு ஆர்ப்பரிக்க தொடங்கினாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுங்களா? கையளவு மேகத்தை பார்த்தாங்க. அப்புறம் பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்டது. அந்த தேசம் ஆசீர்வாதமா இருந்தது.